சில தனியார் நிறுவனங்களின் பாலில் கலப்படம் உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது உண்மை என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்க மாநில தலைவர் செங்கோட்டுவேல் தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், பாலில் சோடா உப்பு, அமோனியம் சல்பேட், யூரியா உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். தனியார் பாலில் கலப்படம் இருக்குதுன்னு அமைச்சர் சொல்றது 100% பங்கு உண்மை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் வேணா கலப்படம் இல்லாத விற்கிறாங்க. அவங்க கலப்படம் பண்றதே பாலுடைய ஷெல்ஃப் லைஃபை அதிகப்படுத்துறதுக்கு. அதில் சோடா உப்பு போடுறாங்க, அமோனியம் சல்ஃபேட் போடுறாங்க, யூரியா போடுறாங்க, இன்னும் வேறு சில ரசாயனங்கள்லாம் போடுறாங்க. தடுத்து நிறுத்தோம்னா ஆவின் இன்னைக்கு ப்ரொக்யூர் பண்ணுறது, கொள்முதல் பண்ணுறதையும் விற்கிறதே அதிகப்படுத்தணும். அதுக்கு அவங்க பாலுக்கு நல்ல விலை கொடுக்கணும். இப்போ கொடுக்குற விலையை விட 3 வருஷத்துக்கு முதல்ல கொடுத்தாங்க, அந்த மாதிரி விலையை கொடுக்கணும். கர்நாடகாவில் பால் உற்பத்தியாளருக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் எப்போவுமே கொடுத்ததில்லை. அதை கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிக பால் வரும். அதிக பால் பதப்படுத்துறதுக்கு வேணுங்கிற ஆலைகளையும் உடனடியாக பண்ணால் விற்பனையை அதிகப்படுத்தும்.